நம்மளுடைய வீட்டின் அமைப்பு தான் நம்மளுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடியது. நம்ம எதிர்காலம் எந்த வகையில் ஆனந்தமாக, சந்தோஷமாக பல வெற்றிகளை பெற்று புகழும் பேரோட வாழ்கிறோம். நம்மளுடைய தலைமுறை மேன்மேலும் வளர்ச்சி அடையுது என்று சொல்லக்கூடியது நம்மளுடைய வீட்டுடைய அமைப்பு. நம்ம வீட்டுடைய அமைப்பு சரிவர அமையாத பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கையும் பிரச்சனைகளோடு தான் இருக்கும். நிறைய பேர் வீடு கட்டும்போது அடிப்படையில் வடகிழக்கு ஈசானியும், அக்னி மூலை கிச்சனு, இறுதி மூலை மாஸ்டர் பெட்ரூமு, வாயு மூலை வடமேற்கில் இன்னொரு பெட்ரூம் சொல்லிட்டு அவங்க ஒரு பேசிக்கான வாஸ்து விஷயங்களை அவங்க வீடு கட்டி வைத்தாலும் நிறைய பேரை கேட்கும்போது நான் வாஸ்துப்படி தான் கட்டிருக்கேன், வாஸ்துப்படி தான் வீடு கரெக்டாக இருக்குது, ஆனால் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க வீடு வாஸ்துப்படி கட்டியிருந்து எப்படி கஷ்டம் என்பது வரும்? அப்போ கஷ்டம் என்பது ஒரு விஷயம் இருந்தாலே நம்ம உடம்புல நோயின்னு ஒரு விஷயம் இருந்தால் நம்ம உடம்புல அதுக்கான பாதிப்பு இல்லாமல் நோய் வருமா? அதே தான் நம்மளுடைய வீடும். அப்போ நேற்று ஒரு ஜாதகம் நான் பார்க்கும்பொழுது, என்னுடைய வாடிக்கையாளர்கள் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஜாதக பலன்கள்லாம் நான் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுடைய வீடு பிரச்சனையாக இருக்குது, வீடு சில விதங்கள் பாதிப்பாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு நல்ல அவங்க அப்பாவோட தொழில் நல்ல தொழில் போய்ட்டு இருந்துச்சு. பிஸ்னஸில் திடீர்னு நிறைய பணம் கடன் லாஸு 40 லட்சத்துக்கு மேலே கடன்களில் மாடிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் வீடு தப்புன்னு சொல்லும்போது, இல்லை சார் நான் வீடை நான் வீடெலாம் கரெக்டாக தான் இருக்குது, வாஸ்துப்படி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சொல்லும்போது, அது எப்படிங்க வாஸ்துப்படி கரெக்டாக இருந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, எப்படி கடன் ஏற்படும் அப்படி சொல்லும்போது அவங்களுடைய வீட்டுடைய வரைபடத்தை கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க. அதை நான் போடுறேன் பாருங்கள். இந்த வீட்டுடைய வரைபடத்தை நம்ம பார்க்கும் பொழுது இவங்க வடகிழக்கு அந்த முதல்ல இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கிற வீடு, அந்த வீடு கார் பார்க்கிங்கை வச்சு அவங்க சொன்ன மாதிரியே தென்கிழக்கில் கிச்சனும், வடமேற்கில் மாஸ்டர் பெட்ரூமும், வடமேற்கில் இன்னொரு ரூமும், தெற்கை ஒட்டி பூஜை ரூம் கிழக்க பார்த்தோம், தெற்கை ஒட்டி சென்ட்ரலில் இதில் பாத்ரூம் இது இருக்குது. இப்போ இவங்களுடைய இந்த வீட்டோடைய பேசிக் அமைப்பே நம்ம பார்க்கும்போது இது ஓரளவுக்கு 90% ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கார் பார்க்கிங் இருக்குது, வடகிழக்கு கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க. இன்றைக்கி எல்லா வீடுகள்லையும் அந்த மாதிரி தான் கட்டுறாங்க. சரி, அது அடுத்த விளைவுகள். இவங்களுக்கு தொழில் நல்லா போய்ட்டு பிஸ்னஸ் நல்லா போய்ட்டு வந்துருக்கு, திடீர்னு ஒரு பாதிப்பு சொல்லும்போது இந்த வரைபடத்தில் இதுக்கு முன்னாடி வீடு இருக்குது, வீட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் அவங்களுடைய ஃபேக்ட்ரி. இந்த பாலித்தீன் கவர் பாக்கெட்லாம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இப்போ இந்த 2002 வரைக்கும் இந்த ஃபேக்ட்ரி நல்ல வருமானத்தோடு, நல்ல பொருளாதாரத்தோடு நல்லா சிறப்பாக இருந்தாங்க. இப்போ இந்த வீடு வாஸ்துப்படி ஓரளவுக்கு 90% கட்டிட்டாங்க. இந்த வீட்டுக்கு முன்பே அந்த ஃபேக்ட்ரி இருந்திருக்கு. அந்த ஃபேக்ட்ரி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிறப்பாக யோகமாக வேலை செஞ்சுருக்கு. அப்போ இந்த ஃபேக்ட்ரியை நீங்கள் பாருங்கள். ஃபேக்ட்ரியில் இந்த பக்கம் தெற்கு பக்கத்தில் ஒரு மிஷினையும், மேற்கு பக்கத்தில் ஒரு மிஷினும் போட்டிருக்காங்க. இந்த ஃபேக்ட்ரியில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈசானியத்தில் பூஜை ரூம் இருக்குது. இந்த பூஜை ரூமில் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூஜை ரூம் ஈசானியத்தில் இருக்கிறது நம்மளுடைய கம்பெனியோடைய வளர்ச்சியை தடுக்கும். இந்த பூஜை ரூம் இதுக்கு முன்னாடி வேறு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா நல்லா வருமானம் சொல்லும்போது, இந்த பூஜை ரூம் இதுக்கு முன்னாடி மேற்கு பக்கம் தான் வச்சுருக்காங்க. இந்த மேற்கு பக்கம் வச்சுருந்த பூஜை ரூமை அந்த பூஜை அறையை கொண்டு கம்பெனியில் இந்த பக்கம் வச்சுருக்காங்க. வருமானம் ஃபஸ்ட் அடி. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் வடமேற்கு ஒட்டி படிக்கட்டு இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் போட்டிருக்கேன். அந்த வடமேற்கு கீழே ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பாத்ரூமை கட்டியிருக்காங்க. இந்த வடமேற்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பாத்ரூமே கட்டும்போது அந்த கம்பெனி சார்ந்த வகையில் பிரச்சனைகளும், வழக்குகளும், இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, இப்படி அடுத்தடுத்து பிரச்சனைகளும், சரியாக வேலைக்கு ஆள் வராமல் போகிற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும். இப்போ இந்த படிக்கட்டுக்கு வெளியில் பாத்ரூம் நீங்கள் எப்போ கட்டினீங்கன்னு கேட்டேன். அப்போ இந்த கம்பெனி நல்ல ரன்னிங்காகவும் நல்ல வருமானத்தை கொடுக்கும்போது இவங்க புதுசாக வீடு கட்டுறாங்க. இந்த வீடு கட்டும் பொழுது தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த படிக்கட்டு கீழே ஒரு பாத்ரூமை வைக்கிறாங்க. இந்த பூஜை ரூம் மேற்குலேருந்து இந்த பக்கம் ஈசானத்தில் இந்த பக்கம் வைக்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் ரவுண்ட் கலரில் போட்டுருப்பாருங்க, அது கிணறு. இப்போ இவங்களுக்கு அந்த கம்பெனி நல்லா ரன்னிங்கில் இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு. இப்போ கிழக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த கிணறு அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு அதிர்ஷ்டத்தையும் பொருளாதாரத்தையும் எல்லாமே அள்ளி கொடுத்துருக்கு. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரே மனை அவங்க அப்பா அம்மா பேரில் அந்த மனை இருக்குது,
கம்பெனி கிழக்கில் கிணறு அதிர்ஷ்டம் போச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த கிணற ஒட்டி புது வீடு கட்டுறாங்க, இவங்களுக்காக வீடு. அப்போ வீடு கட்டும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, வருமானம் நமக்கு வந்து வந்தால் தானே வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும். இப்போ இவங்க புதுசாக ஒரு வீடு கட்டுறாங்க. அந்த வீடு வந்து அந்த வீட்டு கட்டுறதுக்கு மேற்கு பக்கத்தில் அந்த கிணறு வந்துடுது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இவங்க வீடு கட்டினவுடனே இங்கே வருமானமும் சரிய ஆரம்பிக்குது. அவங்க வீட்டுக்கு இது மேற்கு பக்கம், கம்பெனிக்கு கிழக்கு பக்கம். இப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க கம்பெனியோடைய கிழக்கு பகுதியில் வந்துட்டு ஒரு படிக்கட்டு கட்டுறாங்க. அந்த படிக்கட்டை கம்பெனி சவுரில் ஒட்டி புது வீட்டுக்கு மேலே படிக்கட்டு ஏறுது. அந்த இடத்துல ஒரு போர் போடுறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம போர் போடும்போது கம்பெனிக்கு வந்து அது வந்து வடகிழக்கு தானே, ஈசானியத்தை போர் போடணும்னு நினச்சி போர் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க கட்டின வீட்டுக்கு, புது வீட்டுக்கு அது வந்து வடமேற்கு போர். அப்போ கம்பெனியில் இருக்கக்கூடிய வருமானம் நல்லா வந்தால் தானே இவங்க சுபிட்சமாக வாழ முடியும். ஆனால் இவங்க வீடு வாஸ்துப்படி எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. மேற்கு பக்கம் கிணறு அது மூடிட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ. ஆனால் அதே வடமேற்கு பகுதியில் இன்றைக்கும் போர் அங்கே தான் இருக்குது. இதெல்லாம் ஒரே வீடு தான். அப்போ இந்த 2 வீடையும் ஒரே வீடாக இருக்கும் பொழுது பேலன்ஸ் இருக்காது. இங்கே வருமானம் வந்தால் இவங்க சுபிட்சமாக வாழ்வாங்க. இவங்க சுபிட்சமாக வாழ்வதற்கான வழியை மேற்கு பக்கத்தில் இருக்க கிணறும், மேற்கு பக்கத்தில் வடமேற்கில் இருக்கக்கூடிய படிக்கட்டும், அந்த படிக்கட்டு கம்பெனிக்கு வந்து ஈசானிய படிக்கட்டாக மாறி போச்சு. இந்த 2 படிக்கட்டும் 2 பில்டிங்கும் படிக்கட்டு பழைய பில்டிங்கில் கம்பெனி பில்டிங்கில் இருந்து இந்த புது பில்டிங்க்கு வந்து படிக்கட்டு வருது. இப்படி வந்து நம்ம ஒரு வீடு கட்டும்போது கட்டி வாஸ்துப்படி முடிச்சாச்சு.